ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்காக ஆப்பிள் கேர் ஒன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க. இது ஆல்ரெடி நடைமுறையில இருக்கிற ஆப்பிள் கேர் ப்ராடக்ட்டை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி எங்கெல்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் இந்த ஆப்பிள் கேர் ஒன் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. இது யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், எப்படி ஒர்க் ஆக போகுது, இதுக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் ஆப்பிள் கேர் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. இது யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கு தான் முதல் கட்டமா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்பிள் கேர் ஒன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோன், ஐபேட் இல்ல அவங்களோட மேக் புக் இந்த மாதிரி எந்த டிவைஸை பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் ஆப்பிள் கேர் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் ஆப்பிள் கேர் ஒன் அப்படிங்கிறதையும் லான்ச் பண்ணுறாங்க. சரி, இதன் மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஆப்பிள் கேர் ஒன் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமா 3 டிவைஸ் வரைக்கும் நீங்க ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா $20 சார்ஜ் பண்றாங்க. இது இந்திய ரூபாய் மதிப்புக்கு 1800 ரூபாய் பக்கம் வரும். சரி, 3 டிவைஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனா என்கிட்ட 4வது ஒரு டிவைஸ் இருக்கு, அதுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா $6 வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க மாசம் மாசம் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படிதான் இந்த பிளானை டிசைன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த பிளானை ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு இதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னா, அந்த டிவைஸ்க்கு ஆக்சிடென்டலா ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பேட்டரிக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அந்த டிவைஸ் ஒரு தொலைஞ்சு போயிருச்சு இல்ல யார்கிட்டயாவது திருடு போயிருச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொடெக்ஷனும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த சப்போர்ட் எல்லாமே 24/7 கிடைக்கும். சோ உங்களுக்கு எப்ப தேவை இருந்தாலும் இமிடியேட்டா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோன், ஐபேட், மேக் புக் இல்லனா அவங்களோட வாட்ச் இந்த மாதிரி எந்த டிவைஸா இருந்தாலும் சரி இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது சம்பந்தமா ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிற பாப் பார்ஷர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்பிள் ஆல்ரெடி ஆப்பிள் கேர் அப்படிங்கிற பெயர்ல வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இன்னும் அதுல ஒரு ஸ்டெப் மேல போய் ஆப்பிள் கேர் ஒன் அப்படிங்கறத லான்ச் பண்றோம். ஆல்ரெடி ஆப்பிள் கேர் என்ன மாதிரியான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்ததோ அதை கண்டிப்பா இதுவும் கொடுக்கும். இன்னும் ஒரு படி அதிகமா இன்னும் ஈஸியா உங்களோட ப்ரொடெக்ஷனை நீங்க கவர் பண்ணிக்கிற மாதிரியும் உங்களோட டிவைசஸ் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரியும் இன்னும் சுலபமா இந்த ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. என்னால இந்த ஆப்பிள் கேர் ஒன் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க வச்சிருக்கிற டிவைஸை வாங்கி 4 வருஷத்துக்கும் மேல இருந்தது அப்படின்னா உங்களால இதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. 4 வருஷத்துக்கும் கம்மியா இருக்குன்னா நீங்க தாராளமா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற ஆப்பிள் கேர் பாலிசில ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அதை வாங்கி நீங்க 60 நாட்கள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இந்த புதுசான ஆப்பிள் கேர் ஒன்ல அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல, நீங்க எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிகபட்சமா 3 டிவைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ உங்ககிட்ட ஒரு 4-5 டிவைஸ் இருக்கு, ஆனா ஒரு 3 டிவைஸ் மட்டும் கவர் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த 3 டிவைஸ்க்கும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்ல எனக்கு இந்த 3வது டிவைஸ்க்கு பதிலா வேற டிவைஸை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த இன்னொரு டிவைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃபிளெக்சிபிளா இருக்கும். நீங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆப்பிள் டிவைசஸ்ல இருந்தே இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஆப்பிள் ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கு தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் இதை வேர்ல்ட் வைடா எடுத்துட்டு வரல அப்படிங்கிறதும் நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆப்பிள் கேர் ஒன் ப்ராடக்ட்டை பண்டில் பிளானாவும் கொடுக்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பிளானா எடுக்கும்போது மாசத்துக்கு $20 அப்படிங்கிறத பார்த்தோம். பண்டில் பிளானா எடுக்கும்போது மாசத்துக்கு $11 அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு உலகம் முழுக்க பெரிய கிரேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க டிவைஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பாலிசி கொண்டு வந்திருக்கிறது ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிருக்கு. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.